அத்தியாயம் 1161. அக்கிலன் சிவப்பு மூடுபனி ராஜா உறிஞ்சப்பட்டதன் காரணமாக அரண்மனைக்குள் நுழைந்தவன் அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு வெளியேற்றப்பட்டான். அங்கே பல கட்டிடங்கள், தெருக்கள் என்று சாதாரண கிரகம் போல்தான் அவனுக்கு அந்த இடம் காட்சி அளித்தது. சரியாக அதே சமயம் அவனை எதிர்பார்ப்பது போல் வந்து நின்ற முஷ்டியை பார்த்தவுடன் அவனுக்கு நதிராஜா முகம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. அதுவும் அந்த முஷ்டியிலிருந்து ஒரு மாபெரும் ஒளிக்கற்று வெளிப்பட்ட நொடியில் சுற்றி இருந்த அனைத்தும் அழிந்து போனது. சில 100 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடம் ஆவியாக வெறும் பள்ளம் மட்டுமே அங்கே எஞ்சி இருந்தது. அழிவின் பாதை நீண்டு கொண்டே செல்வது போல் அகிலன் உணர்ந்து கொண்டான். இந்த உலகின் முடிவு எங்கு இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அனைத்தும் முஷ்டியால் அழிக்கப்பட்டால் அதற்கு தான் எந்த விதத்திலும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்று மட்டும் நினைத்தான். இந்த இடத்தில் அவனாக ஏதாவது செய்தால் அதற்கு எதிர்வினை கிடைக்குமா என்று தெரியாது. அதனால் ஒன்று சிவப்பு மூடுபனி ராஜா மூலம் முஷ்டியை அழிக்க வேண்டும், இல்லை என்றால் மிங்குகள் உதவியை நாட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அதற்கு முதலில் அவன் இடமாற்றம் செய்து சிவப்பு மூடுபனி ராஜாவை தன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வேலையில் அவன் இறங்கிய சமயம் அந்த 7 உயிரினங்களும் அவனை நெருங்கிவிட்டது. அதனால் சந்தோஷம் அடைந்தவன் அடுத்த பரிமாணத்திற்கு அதை முடக்கிவிட நினைத்த சமயம் அது அப்படியே அக்கிலனை ஒரு சுழற்றி அரண்மனைக்குள் மறுபடியும் அழைத்துக் கொண்டு விட்டது. ஒரே நொடியில் உள்ளே வந்து விட்டதை அக்கிலனால் நம்ப முடியவில்லை. பெரிய அளவில் முஷ்டி கைக்கும் தனக்கும் சண்டை வரப்போகிறது என்று எண்ணியவனுக்கு அப்படியே அந்த நிலையை மிங்குகள் மாற்றிவிட்டது. அதற்கு நன்றி கூறலாம் என்று அவன் கூர்ந்து கவனித்த போதுதான் அந்த உயிரினங்கள் கோபமாக இருப்பதை தெரிந்து கொண்டான். அவற்றின் மனதை அவனால் படிக்க முடியும் என்பதால் அதன் மூலம் காரணத்தை தெரிந்து கொண்டவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சிறு குழந்தைகள் போல் தங்கள் இடத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியே தள்ளப்பட்டவர்கள் மறுபடியும் வீட்டிற்கு வந்தே ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் அக்கிலனையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றனர். இதில் அவனுக்கு மகிழ்ச்சிதான் என்றாலும் அந்த கைமுஷ்டி எப்படி அங்கே வந்தது என்ற கேள்வி மட்டும் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. அதே சமயம் சிவப்பு பனி ராஜா இன்னும் வந்து சேர்ந்திருக்கவில்லை. எதற்காக அவன் வெளியேற்றப்பட்டான், யார் இந்த மிங்குகள் என்று அனைத்தும் அக்கிலனுக்கு தெரிய வேண்டியிருந்தது. அதனால் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள மூடுபனி உருண்டையிலிருந்து வெளியே வந்தவன் இணையதளம் மூலம் அனைத்து விவரங்களையும் சேகரிக்க ஆரம்பித்தான். அதிர்ஷ்டவசமாக இப்போது அகிலன் இஷா என்ற பாதி கடவுளின் மாணவனாக இருப்பதால் முயிலன் கூடு முழுவதும் அவனுக்கு ஓரளவு அதிகாரம் கிடைத்திருந்தது. அதாவது சாதாரண ரிப்பேட்டுகள் தெரிந்து கொள்ள அனுமதிக்கப்படாத தகவலை கூட அவனால் கைப்பற்ற முடியும். அதனால் சிவப்பு மூடுபனி உருண்டையின் தோற்றம் பற்றின விவரங்களில் இருந்து அனைத்தையும் ஆரம்பித்தார். உயிரணு பிரபஞ்சத்தில் மேகா என்று ஒரு இனம் இருந்தது. உண்மையில் அது ஒரு நிலையான இனம் அல்ல, ஆனால் ஒரு எண்ணெய் உள்ளடக்கிய தலைப்பு கிளை இனங்கள் மற்றும் திவ்ய ரத்த பரம்பரைகளை சார்ந்து இருந்தது. எனவே அவற்றின் அதீத பன்முகத்தன்மை காரணமாக இரகர்களைப் போல மேகாவை உயர்ந்த இனமாக கருத முடியாது. அவற்றின் பலம் சில உயிரினங்களை விட அதிகமாக இருந்தாலும் கூட மேகாவில் ஒருவரால் உயிரணு விளக்கை ஏற்றி வைப்பது சாத்தியமில்லாமல் இருந்தது. அந்த காரணத்தால் கூட அவற்றை உயர்ந்த இனமாக ஏற்றுக்கொள்ள யாரும் முன்வராமல் இருந்தார்கள். பன்றிகள் முதல் பாம்புகள் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய மேகாவின் இனம் ஒரு வெளிநாட்டவரை ஒத்திருந்தது. இன்னும் பல வகையான உயிரினங்கள் அந்த இனத்தில் இருப்பதாக கருதப்பட்டது. அதனால் அவற்றை கண்காணிப்பது கூட கடினமான விஷயமாகி இருந்தது. இவ்வளவு பிரச்சனை இருந்த போதிலும் அவற்றை எல்லோரிடமும் இணைக்கும் ஒரு வழி இருக்கத்தான் செய்தது. அது அந்த இனத்தினரின் திறமை. அதாவது அவைகள் ஜினோஜெனிக் மரபணுக்களை உட்கொண்டு தங்கள் சொந்த உடலுக்குள் ஒரு புதிய பொருளை உருவாக்க முடியும். அந்த சக்தி மேகாவிற்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்தது. ஒருவேளை அவற்றின் இனத்தை சேராத ஒன்றாக இருந்தால் அவர்களால் இனவாத போர் உடலை வைத்திருந்தாலும் இது போன்று இயங்க முடியாது. அதுவரை படித்து பார்த்து முடித்த அகிலனுக்கு சந்தேகமே இல்லாமல் அந்த சிறிய மிங்குகள் மேகா இனத்தை சேர்ந்தவைகள் என்று புரிந்தது. ஆனால் சிவப்பு பனி ராஜாவிற்கும்
அந்த உயிரினத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேகா இனத்தினரை பொறுத்த மட்டில் ஜெனோஜெனிக் போர் உடல்களை உருவாக்க ஜெனோஜெனிக் மரபணுக்கள் மற்றும் சிவப்பு மூடுபனி நீரூற்று நிறைய தேவைப்பட்டிருக்க கூடும். அதனால்தான் அந்த உயிரினங்கள் சிவப்பு மூடுபனி பள்ளத்தாக்கை சுற்றி சுற்றி வந்தது என்று அகிலன் இப்பொழுது புரிந்து கொண்டார். கடைசியாக சிவப்பு மூடுபனி ராஜாவின் கிரகம், அவன் சென்ற அரண்மனை என்று அனைத்து இடங்களும் மேகாவின் ஜெனோஜெனிக் விண்வெளிக்கு சொந்தமானது என்று அகிலன் கண்டுபிடித்தார். அங்கிருந்து விரைவாக வெளியேறியது அவனுக்கு மகிழ்ச்சிதான். ஏனென்றால் மேகா இனம் ராஜா வர்க்கத்தை சேர்ந்தவைகள். ஒருவேளை அவனை கண்டுபிடித்து விட்டால் உயிருடன் விடுவார்களா என்பது சந்தேகம்தான். அதன் பிறகு வந்த நாட்கள் அகிலனுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் கொடுக்காமல் சாதாரணமாக சென்றது. அப்போதுதான் காலன் கருப்பு சந்திர கிரகத்தில் ஒரு விழா நடக்கப் போகிறது, அதை காண வருமாறு அகிலனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த விழா கத்தியை போலியாக உருவாக்குவது பற்றிய நிகழ்வாகும். கத்தி ஏற்கனவே போலியானதுதான். எனவே இது ஆயுதத்திற்கான சிறப்பு விழாவாக இருந்தது. அங்கு சாதாரண கத்திகள் இருந்திருந்தால் கருப்பு குடும்பம் மற்றவர்களை அழைக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் கருநிழல் அரசன் ஒரு ராஜா வர்க்க கத்தியை உருவாக்க 100 ஆண்டுகள் செலவழித்திருக்கிறார். அதனால்தான் மற்றவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய விரும்பினார். அதே சமயம் சாதாரண மக்கள் யாரும் அதை பார்க்க தகுதி பெற்றிருக்கவில்லை. பெரும்பாலான அழைப்புதழ்கள் ராஜா வர்க்க உயர் அடுக்குகளுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு சில கீழ்மட்ட துணை அதிகாரிகள் தங்கள் அரசர்களை பின்தொடரலாம். ஆனால் விழா நடக்கும் போது அவர்கள் அங்கு இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள், வெளியேதான் இருக்க வேண்டும். அகிலன் தவிர வேறு எந்த விஸ்கவுண்டிற்கும் நேரடி அழைப்பு வரவில்லை. மேலும் 3 அல்லது 4 பிரபுக்களுக்கு மட்டுமே நேரடி அழைப்பும் வந்தது. அவர்கள் அனைவரும் கருநிழல் அரசனின் நெடுங்கால நண்பர்கள் ஆவார்கள். இங்கே அகிலன் அழைப்பு கடிதத்தை பார்த்ததும் உடனே கலந்து கொள்ள முடிவெடுத்து விட்டார். அதற்கு காரணம் காலன்தான். அவனும் சரி, அவனுடைய தந்தையும் சரி, எப்பொழுதும் அவனை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுத்து பேசியது கிடையாது. அதனால் எந்த சுணுக்கமும் இல்லாமல் போக முடிவெடுத்து விட்டார். அதே சமயம் இஷாவிற்கு அழைப்புதழ் சென்றாலும் அவள் கலந்து கொள்ளவில்லை. அதனால் அகிலன் மட்டுமே தனியாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவன் கருப்பு சந்திர கிரகத்தை அடைந்ததும் காலன் சந்தோஷமாக அணைத்துக் கொண்டு விழா நடக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். ஆச்சரியப்படும் விதமாக இஷா இருக்க வேண்டிய இடத்தில் அகிலன் அமர வைக்கப்பட்டதும் நிலவரசன் மற்றும் பிற மன்னர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ரெபேக்கா, துகீரா என்று அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தால் யாரும் இருக்கையில் உட்கார அனுமதிக்கப்படாமல் பின்பக்கத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அகிலன் தனக்கு கொடுக்கப்பட்ட கௌரவத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையையும் பார்த்தவன் அவன் மனதில் எந்த சலனமும் ஏற்படவில்லை. இது போன்ற பல சமூக அவலங்களை அவன் அற்ப விஷயமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் தலைக்கு எதையும் ஏற்றிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தான். ஆனால் அங்கிருந்த அரசர்கள் அதை தீவிரமாக எடுத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னால் அகிலன் ஒரு சிறு துரும்பு என்பதால் எப்படி அவனுக்கு இஷாயிடம் கொடுக்கப்படலாம் என்று பட்டிமன்றமே நடந்து முடிந்து விட்டது. இது அனைத்தும் அகிலனுக்கு தெரிந்தாலும் அவன் யாரிடமும் வம்படியாக பேச்சு கொடுக்கவில்லை. 2 மணி நேரம் கடந்திருக்கும். விழா தொடங்குவது போல் யாருக்கும் தெரியவில்லை. ராஜா வர்க்க கத்தியை பார்ப்பதற்காக அனைவரும் ஆவலாக காத்திருந்த சமயம் கருநிழல் அரசன் அங்கிருந்த மலை மேல் ஏறி அனைவரையும் பார்த்து கையசைத்தார். இங்க ஒரு விழா நடக்க போகுதுன்னு தானே சொன்னாங்க, ஆனா இப்ப இவர் ஏன் மலை மேல ஏறி இருக்காரு என்று அகிலன் ஆச்சரியமாக நினைத்துக் கொண்டார். அவனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பதில் கூறுவது போல் அருகில் இருந்த நிலவரசன் பதில் கூற ஆரம்பித்தார். அந்த மலை ஒரு தீட்டுக்கல். இது ஒரு ராஜா வர்க்க ராட்சத பாறையுடைய ஜெனோஜெனிக் மரபணு. பல காலத்துக்கு முன்னாடி கருப்பு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராஜா அதை கொன்னுட்டாரு. அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க இந்த தீட்டுக்கல்ல ராஜா வர்க்க ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட கருநிழல் அரசன் கத்தி சம்பந்தமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் அங்க நின்னுக்கிட்டு இருக்காரு என்று புரிய வைத்தார். இதுபோல் கருப்பின குடும்பத்தை சேர்ந்த பல வரலாற்று கதைகள் இருக்கிறது. அதற்குள் நிலவரசன் திரும்பவும் தொடர்ந்து பேசியவர்,
இப்ப கருநிழல் அரசன் உருவாக்கி இருக்கிற கத்திக்கு பேரு முயலன் கூடுன்னு தான் வச்சிருக்காரு என்று கூறியவுடன் அகிலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுடைய கிரகம் கருப்பு சந்திரன், அந்த பேரை வைக்காம எதுக்காக முயலன் கூடுன்னு வைக்கணும்? அதுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்குமா என்று ஆர்வமாக நடப்பதை கவனித்தார். இங்கே மலைக்கு மேல் நின்று கொண்டிருந்த கருநிழல் அரசன் அவர் வைத்திருந்த கத்தியை உருவி எடுத்தார். ராஜா வர்க்கமாக இருப்பதால் அது வெடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று அகிலன் எண்ணினார். அந்த கத்தி பிறை நிலவு போல குறுகலாக கருப்பு நிறத்தில் இருந்தது. அது ஒரு துளி ஒளியை கூட பிரதிபலிக்கவில்லை. அகிலன் அதை பார்த்துவிட்டு அநேகமாக அது 3 அடி நீளம்தான் இருக்கும் என்று உயரத்தை முதலில் கணக்கிட்டார். பின் ஏன் அதை மழையளவு வீச்சுக்கல்லில் அரைத்து கூர்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவனுக்கு கேள்வி எழுந்தது. இங்கே கருநிழல் அரசர் இன்னும் இறுதி தொடுதல்களை சேர்க்கவில்லை. எனவே அவர் ஒவ்வொரு செயலாக ஆரம்பித்தார். அதுபடி மலை மீது அவர் கை வைத்ததும் மஞ்சள் நிற நீர் அலைகள் அங்கே உருவாகியது. பின்னர் மலையின் அடிப்பகுதியில் அலைகள் எழும்பி உச்சியை நோக்கி வரும் சமயம் அதன் வேகம் அதிகரித்து சிகரத்தை நோக்கி சென்றன. அங்கிருந்த பாறைகளின் மீது அந்த நீர் மோதியதும் ஒரு ஆழமான பள்ளம் உருவானது. அதை தொடர்ந்து அதிகரித்த நீர் அலைகள் பள்ளத்தை அடைந்ததும் பாறையின் மீது அப்படியே கூடிவிட்டது. கருநிழல் அரசன் அதுவரை அமைதியாக இருந்தவர் அந்த நீர் அலைகள் நிரம்பியதும் அதன் முன் வந்து நின்றார். அவர் கையில் இப்பொழுது 2 கத்திகள் இருந்தன. முதலில் ஒரு கத்தியை அந்த பாறையின் இடுக்கில் சொருகி வைத்தவர் இன்னொரு கத்தியை அங்கிருந்த கல்மேல் அரைக்க ஆரம்பித்தார். இதை பார்த்துக் கொண்டிருந்த அகிலனுக்கு சில விஷயங்கள் கண்முன் வந்து தோன்றின. அதாவது, அவன் மத்திய நகரத்தில் இருந்தபோது கரும்புலி தொழிலில் ஆர்வம் ஏற்பட்டது. அது போலி கத்திகளை உருவாக்கும் ஒரு தொழிலாகும். அவன் அப்பொழுது அதை உருவாக்குவது கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டவில்லை. சில கத்தி தயாரிப்புகளை கூர்மையாக்கி சுத்திகரிக்க வேண்டிய வேலைதான் அது. இருப்பினும் ஆத்மசக்தி ஆயுதங்களுக்கு அப்படி எதுவும் தேவைப்படாமல் இருந்த காரணத்தால் அகிலன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டார். அதே சமயம் உயிரின பிரபஞ்சத்தில் ஒரு கத்தியை உருவாக்குவதும் செம்மைப்படுத்துவதும் வித்தியாசமாக இருந்தது. அதுவும் அகிலன் இதுவே முதன்முறையாக ஒரு இனவாத ஆயுதம் உருவாக்கப்படுவதை நேரடியாக பார்க்கிறான். சுத்திகரிப்பின் நோக்கம் என்ன என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இங்கே மலை மேல் ஒரு ஒளி பரவ ஆரம்பித்தது. அது சூரிய உதயத்திற்கு ஒத்தது போல் அவ்வளவு சூடாக இருக்கக்கூடும் என்று உற்று பார்த்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதே சமயம் கருநிழல் அரசன் கத்தியை செம்மைப்படுத்தும் வேலையில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார். அதன் அசைவுகள் மெதுவாகவும் முறையாகவும் இருந்தன. அகிலனுக்கு இது உண்மையாகவே புது அனுபவமாகும். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் இடமாகவும் இருந்தது. அதனால் இந்த நிகழ்வை பார்க்க வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இங்கே கருநிழல் அரசன் கத்தியை தீட்டும் விதத்தில் ஒரு விசித்திரமான ஒளி அங்கே ஒளிரத் தொடங்கியது. துண்டிக்கப்பட்ட நிலவு உதிப்பது போல் அது இருக்கவும் வெதுவெதுப்பான மற்றும் தெளிவான வெளிச்சம் கீழே வந்து கொண்டிருந்தது. அதாவது அரைக்கும் சத்தம் பார்வையாளர்களின் காதுகளுக்கு எதிரொலிப்பது போல் அவர் அரைக்கும் முறையும் கத்தி கல்லின் குறுக்கே உரசி அனைவரையும் சிலிர்க்க வைத்தது. அதிக பிரகாசத்துடன் கத்தியை ஊடுருவ வானத்திலிருந்து நிலவு வெளிச்சம் வந்தது. இருட்டிலிருந்து பிரகாசமான ஒளி ஒரு கட்டத்தில் நின்று பின்புதான் அந்த கத்தி முழுவதும் அரைக்கப்பட்டு முடிந்து விட்டது என்று அனைவருக்கும் புரிந்தது. அதைத் தொடர்ந்து மலையிலிருந்த நீர் அலைகள் சிறியதாகி மறைந்தன. மலை திரும்பவும் பழைய மஞ்சள் நிறத்திற்கு திரும்பியும் வந்துவிட்டது. அப்பொழுது கருநிழல் அரசன் கத்தியுடன் மலையிலிருந்து கீழே நடக்கத் தொடங்கியவர் அகிலன் அமர்ந்திருந்த பந்தல்களுக்கு முன்னால் வந்து நின்றார். அகிலனை தவிர அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் ஏதோ ஒரு விதமான பதட்டம் இருப்பதை அவனால் கண்டுகொள்ள முடிந்தது. அடுத்ததாக நிலவரசனை அழைத்த கருநிழல் ராஜா, இந்த கத்தியோட ஆவியை திறந்து கொடுங்க என்று அவர் தீட்டிய பொருளை பத்திரமாக கொடுத்தார். அதற்கு நிலவரசன், என்னால இந்த கத்தியோட ஆவியை திறக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று வாங்கிக் கொண்டவர் உடனே அதை ரெபெக்காவிடம் ஒப்படைத்தார். இதுவரை நடந்த அனைத்தையும் பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
கருநிழல் அரசன் எதற்காகத்தான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தீட்டிய கத்தியை நிலவரசனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் ஒருமனதாக எழுந்த கேள்வியாகும். இங்கே அதற்குள் நிலவரசன் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார். அதைத் தொடர்ந்து அவர் உடல் நீல ஒளியால் ஒளிரத் தொடங்கியது. அகிலனை பொறுத்தவரை நிலவரசன் பற்றி எதுவும் தெரியாது. 1-2 முறை மட்டுமே பேசி இருப்பார், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது மதிப்புமிக்க கத்தியை அவர் கையில் கருநிழல் அரசன் ஒப்படைத்திருக்கிறார் என்றார். அதில் ஏதாவது பெரிதாக காரணம் இருக்கும் என்று அவருடைய ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 1162. காலனின் அழைப்பை ஏற்று கருப்பு சந்திர கிரகத்திற்கு வந்த அகிலனுக்கு புது அனுபவமாக கத்தி தீட்டுதலை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டது. அதிலும் கடைசியாக கருநிழல் ராஜா நிலவரசனிடம் அவ்வளவு சிரத்தை எடுத்து தீட்டிய கத்தியை எதற்காக ஒப்படைத்தார் என்று அவரை பார்த்து கொண்டிருந்தார். அவன் கண்களுக்கு நிலவரசன் வானத்திலிருந்து வந்த ஒரு தேவ தூதனை போலத்தான் தெரிந்தார். ஒரு தூசி கூட அவர் மேல் படவில்லை. அதற்கு காரணம் அவர் கையில் வைத்திருக்கும் கத்தியாக கூட இருக்கலாம். அங்கு ஒளிர்ந்த நிலவொளி கூட பிரகாசமாக மின்னியது. நிலவரசன் எல்லோர் மத்தியிலும் வந்து நின்ற அடுத்த நொடி அங்கிருந்த அனைவரின் கத்திகளும் சத்தம் போட ஆரம்பித்தது. அதாவது தாங்கள் பத்திரமாக இருந்த உரையிலிருந்து வெளியே வர துடிப்பது போல் அனைத்து கத்திகளும் தங்கள் உயிர்ப்பை காட்ட ஆரம்பித்தது. அப்போது தன்னிச்சையாக அகிலன் பேய்பல் கத்தியை தான் பார்த்தார். அது மற்ற ஆயுதங்களைப் போல் சத்தம் போடவில்லை, ஆனால் விரோதமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டது. அதற்கு இங்கு நடக்கும் எதிலும் விருப்பம் இல்லை என்பதைப் போல அகிலன் புரிந்து கொண்டான். ஆனால் மற்ற அனைவரும் வேறு விதமாக உணர்ந்தனர். அதாவது முயலன் கூடிலிருந்த அனைத்து கத்திகளும் தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது போல் நடனமாட ஆரம்பித்தது. அதாவது ஒரு புதிய அரசன் பிறந்தால் அவரை வரவேற்க எப்படி கொண்டாட்டங்கள் நடக்குமோ அதுபோல்தான் இங்கே கத்திகள் அனைத்தும் புதிதாக வந்த உறுப்பினரை வரவேற்க தயாராக இருந்தன. அகிலனுக்கு இது எந்த மாதிரியான உணர்ச்சி பிரவாகம் என்று புரிந்தாலும் அவனுடைய ஆர்வம் முழுவதும் ராஜாவர்க்க ஆயுதத்தை தாண்டி நிலவரசனின் சக்திகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் இறங்கியது. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இஷா போல் அதிரடியாக இல்லாமல் தூய்மையாகவும் மென்மையாகவும் இருப்பதை குறித்துக் கொண்டான். ஒரு இடத்தில் கூட அவனுக்கு அச்சுறுத்தலாக எதையும் உணர முடியவில்லை. இருந்தாலும் அவரை குறைத்து மதிப்பிட துணியாமல் வழக்கத்தை விட எச்சரிக்கையாக இருந்தார். அதே நிலையில் இருந்தவனுக்கு இஷா பரிசாக வழங்கிய சந்திரன் உயிரணுக்களை பற்றிய ஞாபகங்கள் வந்து போனது. கத்திராணி அவனிடம் ஒப்படைக்கும் போது அவளுக்கு அதை உபயோகிக்க முடியாமல் தான் தன்னிடம் கொடுத்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார். அதற்கு காரணம் இஷாவின் சக்தி மிக கொடூரமானது. சந்திரன் கலைக்கு தேவையான மென்மையான நுணுக்கம் அவளிடம் கிடையவே கிடையாது. சந்திரன் போன்ற ஒரு உயிரணு கலைக்கு மென்மையான தொடுதல் தேவைப்படும். அதனால் அவனிடம் அதை ஒப்படைத்து விட்டாள். இன்னொரு பக்கத்திலிருந்து பார்த்தால் அகிலனுக்கு ஒரு ஆசிரியையாக அவள் கொடுக்கும் மற்றொரு சோதனையாக கூட இருக்கலாம் என்று அகிலன் நினைத்துக் கொண்டான். அவன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று வானத்தில் ஒரு நிலவு தோன்றுவதை கண்டான். நிலவரசன் வைத்திருந்த ஆயுதம் முழுவதும் ஒன்றாக கூடித்தான் ஒரு நிலவொளியை திரட்டி இருந்தது. அடுத்த நொடி நிலவரசன் வானத்தை நோக்கி பறந்து சென்றவர் அங்கிருந்த வளைவு முன் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டியிருப்பார். அவ்வளவுதான். அந்த வளைவால் கத்தி வெட்டப்பட்டு அது அப்படியே வானத்தில் மிதக்க ஆரம்பித்தது. அதே சமயம் கீழே பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரின் கத்திகளும் உரைகளிலிருந்து வெளியே வந்து குதித்து தங்களின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது. அதற்குள் நிலவரசன் கைக்கு மறுபடியும் வந்த கத்தி அவருக்கும் ஒருவித சக்தியை கொடுத்துவிட்டு பின் இருவருமாக கீழே இறங்கி வந்தனர். முயலன் கூடு கத்தியை கருநிழல் ராஜாவிடம் ஒப்படைத்த நிலவரசன், இது நீங்க எதிர்பார்த்த ஆவிய வெளியே விட்டு தன்னை மேம்படுத்தி இருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கும் என்று கூறினார்.
அதை கேட்டு கருநிழல் அரசன் மகிழ்ச்சியாக உணர்ந்தவர் கத்தியை ஏற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தார். உங்க உதவிக்கு நன்றி. ஆரம்பத்துல இருந்தே உங்க கிரகம் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உதவிய பண்ணிருக்காங்க. உங்க சக்திய மனசுல வச்சுதான் இந்த கத்தி தீட்டுதல் வேலையில நான் தைரியமா இறங்கி இருந்தேன் என்று பெருமையாக கூறினார். அக்கிலன் காது அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கண்கள் வானத்தில் சுற்றி கொண்டிருந்த வளையத்தை தான் பார்த்து கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன் நிலவரசன் கையில் இருந்த கத்தியை சுத்து போட்ட வளைவுதான் அது. சாதாரணமாக இவ்வளவு நேரத்துக்கு அது மறைந்திருக்க வேண்டும். ஆனால் அதன் வெளிச்சம் கூட அப்படியே இருந்ததுதான் ஆச்சரியமாக இருந்தது. நிலவரசன் ராஜாவே போய் அதை வலுக்கட்டாயமா அகற்றினாதான் அது மறையுமா? அதோட அது எவ்வளவு காலம் நீடிக்கணும் தெரியலையே என்று அக்கிலன் மனதில் நினைத்துக் கொண்டான். அதற்கு இன்னொரு பெயர் கத்தி வெளிச்சம் அல்லது கத்தி விளக்கு என்று இஷா சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு மென்மையான சக்தி உடையவர் மட்டும்தான் இது போன்று மறையாமல் இருக்கும் வளையத்தை உருவாக்க முடியும். அக்கிலன் மனதிற்கு பேய்பல் கத்தியை கொண்ட அந்த வளையத்தை தன் பக்கம் இழுத்துக் கொண்டால் நன்றாக இருக்குமே என்று தோன்றியது. அதற்கு காரணம் அந்த வளைவு அவன் கைக்கு வந்தவுடன் அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்பினான். அது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று கூட தோன்றியது. ஏனென்றால் இதுவரை அவன் மென்மையான சக்திகள் எதையும் கையாண்டது கிடையாது. அதனால் இந்த கத்தி விளக்கை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் அவனால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பது உறுதி. ஆனால் பாவம், அவனால் அதை செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் அதை நெருங்குவதற்கு அவனுக்கு போதுமான விமானமும் அல்லது ஆயுதங்களோ கிடையாது. பேய்பல் கத்தி எப்பொழுதுமே வன்மையான தாக்குதல்களை மட்டுமே செய்து பழக்கப்பட்ட ஒரு ஆயுதமாகும். ஒருவேளை அதை அனுப்பி தவறாக நேர்ந்து விட்டால் பின்பு இஷாவிற்கு அவனால் கெட்ட பெயர் வர வாய்ப்பிருக்கிறது. அதனால் அப்படியே தன்னுடைய எண்ண ஓட்டத்தை மறைத்துக் கொண்டான். இங்கே கருநிழல் அரசன் தன் கையில் இருந்த கத்தியை மலர் ராஜாவிடம் கொடுத்து ஆய்வு செய்ய கோரினார். அவரை தொடர்ந்து அங்கிருந்த அனைவர் கைகளுக்கும் அந்த கத்தியை தொட்டு பார்க்க வாய்ப்பும் கிடைத்தது. அந்த விஷயம் அக்கிலனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கத்தி விளக்கை தான் அவனால் தொட முடியவில்லை. குறைந்தபட்சம் கத்தியாவது தன் கைக்கு கிடைத்தால் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் என்று காத்திருந்தார். நேரம் கழிந்ததே தவிர அவன் கைகளுக்கு கத்தி வருமா வராதா என்ற அளவுக்கு கேள்வி வந்துவிட்டது. ஒருவேளை வாய்ப்பு கிடைக்காவிட்டால் டோங்ஸ்வான் ஆரா மூலம் அதை ஸ்கேன் செய்து பார்க்கலாமா என்பது வரை அகிலனும் யோசித்து விட்டார். அதற்குள் இங்கு அனைவரும் முயிலன் கூடு கத்தியை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டனர். இங்க பல ராஜா வர்க்க ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த ஒரு கத்தி மட்டும்தான் நம்மள பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். இதுக்கு முழு உருவம் கொடுத்த நிலவரசன் ராஜாவை யாரும் எப்பவும் மறக்கவே கூடாது என்று ஒருவர் கூறினார். அதற்கு இன்னொரு ராஜா, இதுக்கு இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கும்னு நான் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். இதை நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க என்ற கேள்வி கருநிழல் ராஜாவிடம் திரும்பியது. நான் இத சந்திரன் கடவுள் அரண்மனைக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். இது என்னோட தரப்புல இருந்து பலி ஆயுதமா கூட எடுத்துக்கலாம் என்று கூறினார். ஒவ்வொரு அரசரும் அவர் கூறிய பதிலில் அதிர்ச்சி அடைந்தனர். அதிலும் நிலவரசன், நீங்க உண்மையாவே இந்த அளவுக்கு தாராளமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைய சொல்லுனா ரெபேட் இனத்துக்கு நீங்க ஒரு பொக்கிஷம் என்று பாராட்டினார். அவரை தொடர்ந்து நிறைய பாராட்டுதல்கள் கருநிழல் அரசனுக்கு கிடைத்தது. அதாவது இவ்வளவு சக்தி வாய்ந்த கத்தியை தியாகம் செய்ய பெரிய மனது வேண்டும் என்றுதான் அனைவரும் ஒரு சேர நினைத்தனர். அதற்கு கருநிழல் அரசன், உங்க எல்லோருடைய வார்த்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் இந்த கத்தியை தீண்டும் போதே என்ன நோக்கத்தோட வடிவமைக்கப்படணும், அது எங்க போய் சேரணும்னு எல்லாத்தையும் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இதை உருவாக்கி கையில வாங்குற வரைக்கும் என் எண்ணத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் மறைச்சு வச்சிருந்தேன். சில சமயம் முன்கூட்டியே நல்ல காரியத்தை வெளியே சொன்னா அது நடக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஏமாற்றமும் வலியும் தான் மிஞ்சி இருக்கும். ஆனா இப்போ எல்லாம் நல்லபடியா முடிச்சு எல்லாருக்கும் இந்த கத்தி சந்தோஷத்தை கொடுத்திருக்கு என்று அதை வருடிக்கொண்டு கூறினார். அக்கிலனுக்கு மட்டும் இந்த செய்தி அவ்வளவு உவப்பாக இல்லை. அதற்கு காரணம், கருநிழல் அரசரிடம் அந்த கத்தி இருந்தால் காலன் மூலம் அதை நெருங்கி ஆய்வு செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது
அது ஒரு தியாக ஆயுதமாக மாறிவிட்டால் பெரிய பூசாரிகளை தவிர வேறு யாரும் அதை தொட அனுமதி கிடையாது. அதற்கு மேல் அவனுக்கு வருத்தம் கொடுப்பது போல் அவன் கைக்கு முயலன் கூடு கத்தி கடைசி வரை கிடைக்கவே இல்லை. அடுத்ததாக அங்கு வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்து அனைவரும் சந்தோஷமாக சுற்றி கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவனை தவிர அகிலன் கண்கள் எங்கு சென்றாலும் கத்தி மேல்தான் இருந்தது. அதை யார் கவனித்தார்களோ இல்லையோ, கருநிழல் அரசன் பார்த்து விட்டார். உடனே அகிலனை தன் பக்கத்தில் அழைத்தவர், கத்திராணி சார்பா நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எதுக்காக இப்படி ஒதுங்கியே இருக்க? இந்த கத்தியை எல்லாரும் புகழ்ந்து பாடினது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் நீ இதை தொட்டு பார்த்து உனக்குள்ள இருக்கிற எண்ணத்தை பகிர்ந்துக்கணும்ல என்று அவன் கையில் ஒப்படைத்தவுடன் அகிலன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அந்த கத்தியை விரைவாக ஏற்றுக்கொண்டவன் உடனே தனது டோங்ஸ்வான் ஆரா மூலம் ஸ்கேன் செய்து அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். முதலில் அவனுக்கு அதை கையாளுவதில் தடுமாற்றம் ஏற்பட்ட போது கருநிழல் அரசன் அந்த கத்தியை ஒருமுறை தொட்டு செயல்படுத்த அனுமதி கொடுத்தார். அதன் பிறகு துடிப்பாக செயல்பட்ட அந்த ஆயுதம் இன்னும் அதிகமாக தொழிக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் தன்னையும் மீறி, இது ஒரு நல்ல கத்தி, நல்ல கத்தி என்று அகிலன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனித்த மற்ற அரசர்கள் அவன் ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்தி ஆய்வு செய்வதை கண்டு கொண்டனர். அதே சமயம் ரெபேக்கா போன்றவர்கள் அகிலனை பொறாமையுடன் பார்த்தனர். அதற்கு காரணம் அது ஒரு தியாகத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆயுதம் என்று கருநிழல் அரசன் கூறிவிட்டார். பின்னர் அதிமுக்கியமான குருமார்களை தவிர பலியாக கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை யாரும் பார்க்க அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அகிலன் கையில் அந்த பொக்கிஷ கத்தி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எரிச்சலாக வந்தது. அதுவும் ஒரு நிமிடம் மட்டுமே ஒவ்வொருவர் கையிலும் இருந்த அந்த கத்தி அகிலனிடம் மட்டும் 5 நிமிடத்திற்கு மேல் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அவனுடைய பார்வை நிலை குத்தி இருக்கும் விதத்தை பார்த்தால் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அதனால் அவனை நெருங்கி சில மன்னர்கள் நின்று கொண்டனர். கிட்டத்தட்ட அகிலன் வாயிலிருந்து நல்ல கத்தி என்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் கேட்க முடியவில்லை. அவனுடைய நடவடிக்கைகள் வேறு வித்தியாசமாக இருந்தது. அதாவது அந்த கத்தியை தாண்டி அவன் கண்கள் நிமிர்ந்து கூட யாரையும் பார்க்கவில்லை. அப்படி என்றால் ஒரு முடிவோடு எல்லோரையும் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பானோ என்று கூட சிலர் நினைக்க ஆரம்பித்தனர். இந்த அழுத்தம் கருநிழல் அரசன் வரை வந்துவிட்டது. அதுவும் அரை மணி நேரம் கடந்த நிலையில் அகிலன் கத்தியை திருப்பிக் கொடுப்பது போல் இல்லை என்பதை உணர்ந்த மற்ற ராஜாக்களின் கண்கள் அன்னிச்சையாக கருநிழல் அரசன் மீதுதான் திரும்பியது. அதை புரிந்து கொண்டவர், அகிலன், நீ ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இருக்க, நீ வேணும்னா கொஞ்ச நேரம் போய் ஓய்விடு. காலன் கூட உன்கிட்ட ஏதோ பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் என்று பேசி பார்த்தா. அவருடைய குரலும் அரவமும் தான் அகிலனுக்கு தன்னிலை அடைய உதவியது. ஏனோ அந்த நொடிவர் இந்த உலகத்தில் தானும் கையில் வைத்திருக்கும் கத்தியும் மட்டும்தான் இருப்பது போல் உணர்ந்திருந்தான். தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நிமிர்ந்து பார்த்தவன் கண்களில் அனைவரது கோபமான முகங்களே விழுந்தது. இனியும் இதே நிலையில் இருந்தால் அது சரியாக இருக்காது என்று உணர்ந்து கொண்டவன் கத்தியை மனமே இல்லாமல் கருநிழல் அரசனிடம் ஒப்படைத்தார். அதை அவர் வாங்கும் பொழுதுதான் அகிலனின் இறுக்கமான பிடி கத்தியில் நிலைத்திருக்கிறது என்று புரிந்து கொண்டார். அவரிடம் ஒப்படைத்தவர் யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் வேக எட்டுக்கள் வைத்து அங்கிருந்த நாற்காலியில் போய் அமர்ந்து விட்டார். அகிலனின் முகமே அவன் அந்த அளவிற்கு மனமுடைந்திருக்கிறான் என்பதை எடுத்து காட்டியது. சிறிது நேரம் அதே நிலையில் இருந்தவன் பின்பு அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் பரிசீலனை செய்ய ஆரம்பித்தான். அந்த கத்தியின் முதல் படி நிலவரசன் சக்தியும் கருநிழல் அரசன் சக்தியும் இணைந்திருப்பதை நன்றாக படிக்க முடிந்தது. அதாவது வீரியமான ஒரு பொருளுடன் மென்மையான ஒன்றை கலந்தால் அது எப்படி தன்னை வழிகாட்டிக் கொள்ளுமோ அப்படித்தான் இந்த முயலன் கூடு கத்தியும் இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் நிலவரசன் மட்டும்தான் என்று அகிலன் புரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அந்த மென்மையான யுக்தியை சரியான பயன்பாட்டில் வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தார் இப்பொழுது கத்தி வேறு விதமாக மாறி இருக்கும். இதில் கருநிழல் அரசனின் பங்கு கால் பகுதி என்றால்
நிலவரசனின் பங்குதான் பெரிதாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அகிலன் கண்களுக்கு அவர் ஒரு தெய்வீக பூரணமாக மாறியிருக்கிறார். இங்கே அகிலனை போல பல இளைஞர்களுக்கு தனியாக அந்த கத்தியை பார்க்க அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் முதலில் வருத்தப்பட்டவர்கள் பின்பு சமாதானம் செய்து கொண்டு அங்கு அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உணவு பகுதிக்கு சென்றனர். அகிலனும் காலனுடன் இதில் இணைந்து கொண்டார். அங்கிருந்த அனைவரும் ஏற்கனவே பழகியவர்களாக தெரிந்தார்கள். அதனால் அவர்களுக்கு வித்தியாசம் எதுவும் தெரியவில்லை. நன்றாக பேசி அரட்டை அடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அகிலனுக்கு காலனை தவிர வேறு யாரையும் தெரியாத காரணத்தால் அமைதியாக அமர்ந்திருந்தவன் மனதில் தான் கற்றுக்கொண்டதை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தான். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஸ்வதா, தலைவர் அகிலன், என்னதான் நான் உங்களை ஒரு 2-3 தடவை பார்த்திருந்தாலும் இப்பதான் உங்ககிட்ட நேர்ல பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதனால நான் இப்படி வெளிப்படையா கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க இருந்த எல்லா ராஜாக்களையும் தாண்டி நீங்க தான் அந்த கத்திய ரொம்ப நேரமா கையில வச்சிருந்தீங்க. அப்படி என்னதான் நீங்க அதுல அதிசயமா பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று அவள் கேட்டது. அதில் இருப்பது கிண்டலா இல்லை உண்மையான விசாரிப்பா என்று தெரியாமல் அகிலன் அவளை நிமிர்ந்து பார்த்தார். அத்தியாயம் 1163. அகிலன் தன் கைக்கு கிடைத்த முயலன் கூடு கத்தியை முடிந்தவரை டோங்ஸ்வான் ஆரா மூலம் சோதனை செய்தவன் பின் எல்லோருடனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டான். அங்கிருந்த இளைஞர்கள் யாருமே அவனுக்கு பரிச்சயமில்லாத காரணத்தால் அவர்களின் உரையாடல்களை பொருட்படுத்தாமல் கத்தியால் தான் கற்றுக்கொண்டதை மனதிற்குள் அசை போட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அருகே அமர்ந்திருந்த ஸ்வதா, தலைவர் அகிலன், எல்லாரும் கத்திய 1 நிமிஷம் தான் பார்த்தாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் 1/2 மணி நேரத்துக்கும் மேல அத கையிலேயே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தீங்க. உண்மையா அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஏதாவது அதிசயமா இருந்தா எங்க கிட்டயும் சொல்லுங்களேன், நாங்களும் கத்துக்கிறோம். இல்ல ஒருவேளை பெருமையை காட்டிக்கணும்னு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று நக்கலாக கூறினார். ஸ்வதா அகிலனை பேசிய விதத்தில் அனைவரும் திரும்பி அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். உண்மையிலேயே அவன் கூறியபடி ஏதாவது தெரிந்து கொண்டிருப்பானா இல்லை ஏமாற்றுகிறானா என்று அனைவருக்கும் சந்தேகம் எழுந்தது. அகிலன் அவன் கூறிய எதையும் கண்டுகொள்ளாமல் ஒரு தடவை மட்டும் கண்களை திறந்து பார்த்துவிட்டு பின்பு மூடிக்கொண்டான். அவனுக்கு தான் கற்றுக்கொண்டதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அவள் பேசியதை அப்படியே புறக்கணித்து விட்டான். அகிலன் நடந்து கொண்ட விதம் ஸ்வதாவிற்கு அவமானமாகி போய்விட்டது. எல்லோரும் அவளை ஏளனமாக பார்ப்பது போல் தோன்றிய காரணத்தால் அகிலனை எரிப்பது போல் பார்த்தாள். அவள் ஒன்றும் சாதாரண பெண் கிடையாது. நிலவரசனின் 2வது மகள் என்ற பெருமை எப்பொழுதும் அவளுக்கு இருக்கிறது. பார்ப்பதற்கு கூட அழகாகவும் நளினமாகவும் இருப்பவளுக்கும் ஏகப்பட்ட திறமைகள் ஒளிந்திருக்கிறது. அதற்காகவே நிறைய ரசிகர்களை சம்பாதித்திருக்கிறாள். அவர்களுடன் அங்கு அமர்ந்திருந்த இளைஞர்கள் அனைவரும் ரெபெக்கா மற்றும் ஸ்வதாவின் அபிமானிகள். இப்பொழுது அகிலன் ஸ்வதாவை புறக்கணித்த காரணத்தினால் அவளுக்கு துணையாக சில பேரும் புரிய வைக்கும் முயற்சியில் சிலரும் இறங்கினர். அதில் ஒருவன்தான் கிரிமன் என்ற விஸ்கவ். ஸ்வதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவர் அகிலன் கையில கத்திய வச்சுக்கிட்டு சில வார்த்தையை சொன்னாரு. அதை நீ கவனிக்கலையா? ஏன் திரும்ப திரும்ப அவனை தொந்தரவு பண்ற என்று கேட்டான். ஏய், என் காதுல விழுந்திருந்தா நான் போய் ஏன் பேச போறேன்? ஆமா, அப்படி என்ன சொன்னாரு என்று கேட்டான். அதற்கு கிரிமன் சிரித்துக் கொண்டே, தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது உன் காதை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு வா. அப்பதான் எல்லார் பேசுறதும் நல்லா விழும். அவர் நல்ல கத்தின்னு சொன்னாரு. அதுவும் 1 தடவை 2 தடவை இல்ல, பல தடவை சொன்னாரு என்றான். அதோடு நிற்காமல் அகிலன் கத்தியை கையில் வைத்துக் கொண்டு எந்த நிலையில் அந்த வார்த்தையை சொன்னானோ அப்படியே செய்து காட்டினான். அதில் அவ்வளவு ஏளனம் இருந்தது. அதுவரை ஸ்வதா கிரிமன் மேல் கோபமாக இருந்தவள் அவன் செய்து காட்டிய முறையில் சிரித்து விட்டாள். அதன் பிறகும் வார்த்தைகளை மிகைப்படுத்தி அகிலனை பார்த்து சிரித்து
அவர்கள் கேலி பேச்சுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அங்கிருந்த பலரும் கிரிமன் பேசிய விதத்தில் சிரிக்கத்தான் செய்தனர். அகிலனும் உணர்ச்சி இல்லாமல் இருந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தார். அவனுடைய யோசனை முழுவதையும் கத்தி மட்டுமே ஆக்கிரமித்திருந்தது. மனதை லேசான சலனத்தில் கொண்டு போனாலும் முக்கியமான விவரங்களை மறந்து விடுவோமோ என்று பயந்தவன் யார் பேசியதற்கும் ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை. ஆனால் காலன் அவர்கள் நடந்து கொண்ட முறையில் கோபம் கொண்டான். உங்களுக்கெல்லாம் அகிலனை பத்தி என்ன தெரியும்? அவன் கத்திய பார்த்த விதம், அந்த வார்த்தைய சொன்ன விதம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால அனாவசியமா பேச வேண்டாம் என்று கூறிவிட்டான். உண்மையாக காலனுக்கும் அந்த குறிப்பிட்ட விவாதத்தில் பங்கேற்க விருப்பமில்லை. அதனால் தான் இப்படி கூறியிருந்தான். கிரிமனை பொறுத்தவரை காலனை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவன் என்ன வேண்டுமென்றாலும் நினைத்துக் கொள்ளட்டும். ஆனால் அவனுக்கு ஸ்வதாவின் நெருக்கம் தேவைப்பட்ட காரணத்தால் மேலும் பேச ஆரம்பித்தான். காலன், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல நீ யாருக்கும் கண்மூடித்தனமா பறிஞ்சு பேசிக்கிட்டு வராத. ஏன் சொல்றனா, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கத்தி பத்தின விஷயத்த பேசினா அதை எல்லாரும் ஒத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி அக்கு வேற ஆணி வேற எல்லாம் தெரியும். ஆனா இவர் அப்படியா? ரெண்டு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டா மட்டும் அவர் ரொம்ப வலிமையானவர்னு ஒரு காலமும் எங்களால ஒத்துக்க முடியாது என்று கூறினார். உடனே காலன், கிரிமன், நீ அளவுக்கு அதிகமா வார்த்தையை விடுற, பார்த்து ஜாக்கிரதையா பேச என்று கண்டித்தான். உடனே கிரிமன், நான் பேசின எந்த வார்த்தையும் கண்டிப்பா தப்பு கிடையாது. ஒருவேளை தப்பா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு தலைவர் அகிலன் ஏதாவது சொல்லிருக்கணுமே. அவருக்கு அது ஒத்துக்கிற மாதிரி இருக்கிற காரணத்தினால்தான் அமைதியா இருக்காரு. இல்லனா உனக்கு வர கோபத்துல அவருக்கு பாதியாவது வந்திருக்கணும்ல என்று குத்தி காட்டி கூறினார். அதுவரை அமைதியாக இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட சோகமனும் ராட்சத ராஜாவும் இதில் இணைந்து கொண்டனர். ஏற்கனவே அகிலன் மீது பகை கொண்ட இருவருக்கும் துடுப்பு போல் கிரிமன் கிடைத்ததும் தங்களுடைய வன்மத்தை காட்ட துவங்கினர். ஆமா, இவன் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. உண்மையாவே கத்தி பத்தி அகிலனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாயை திறந்து பேச சொல்லு. எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கணும்? ஒருவேளை அவன் எங்களுக்கு சமாதானப்படுத்துற மாதிரி பதில் சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே நாங்க அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயார் என்றான். எல்லாவற்றையும் கேட்ட காலனுக்கு அகிலனின் அமைதிதான் நெருடலை கொடுத்தது. இவ்வளவு தூரம் அனைவரும் அவனை அவமானப்படுத்தி பேசும் போது ஏன் அதை தடுக்காமல் இருக்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. இந்த வாக்குவாதம் நீடித்தால் அது வேறு கட்டத்திற்கு போகக்கூட வாய்ப்பிருக்கிறது என்று பயந்தவர் அகிலனை நெருங்கி அமர்ந்து கொண்டார். உனக்கு விருப்பம் இருந்தா நீ கத்தி பத்தின விஷயத்த இங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் என்று மெதுவாக எடுத்து கூறினார். காலனை பொறுத்தவரை அவனுக்கு அகிலனை பற்றி ஓரளவுக்கு விஷயங்கள் தெரியும். மக்கள் பார்க்காத ஒன்று அவன் பார்த்த காரணத்தால் தான் அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு முயலன் கத்தியை ஏந்தி இருந்தான் என்று அப்பொழுதே அவனுக்கு தெரிந்து விட்டது. ஆனால் இங்கே கூடியிருப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது. வேண்டுமென்றே அகிலனை சண்டைக்கு இழுக்கிறார்கள் என்று புரிந்துதான் அவர்கள் போல் கோபமாக பேசாமல் நிதானமாக கூறுகிறான். இன்னொரு பக்கத்தில் அகிலன் ஏதாவது பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய நற்பெயர் கெடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த முயலன் கூடை பொறுத்தவரை வெளியாட்களுக்கு அவ்வளவு மதிப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் குறுகிய காலத்தில் அகிலன் நல்ல பெயரை வாங்கி இருக்கிறான். அதை கெடுத்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் ஒரு நண்பனாக அகிலனிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். இங்கே காலன் தொட்டது அகிலன் மயக்கத்திலிருந்து எழுந்து கொள்வது போல் கண்களை சுழல விட்டு அப்பாவியாக தெரிந்தான். அவனுடைய பாவனைகள் காலனுக்கு குழப்பத்தை கொடுத்தால் மறுபடியும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ கத்திய பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டன்னு கேக்குறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா நீ அதை சொல்லலாம் என்று கூறினான். உண்மையாக அகிலனுக்கு அதுவரை நடந்த வாக்குவாதங்கள் எதுவும் தெரியாது. அதனால், ஆமா, இங்க இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு என்று கேட்கவும் அது மற்றவர் காதுகளை அடைந்த போது அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அதாவது
அவனுக்கு எதுவுமே தெரியாது என்று அகிலன் ஒப்புக்கொண்டதாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனே கிரிமன் சத்தமாக சிரித்துவிட்டு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற காலன்? பாத்தியா, அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு விஷயத்த பார்த்துட்டு அத பத்தி ஏதாவது 2 வார்த்தைய சொல்ல சொன்னா ஏதோ மொழியே புரியாத மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல நான் அவரை கேலி பண்ணது தப்புன்னு சொல்லிக்கிட்டு நீ அவருக்கு பறிஞ்சு வேற வந்துட்ட. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த சபையில சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு அகிலன் ஒன்னும் பெரிய ஆளா கிடையாது என்று கூறிவிட்டார். அவனை தொடர்ந்து பேசிய சோகமனும், எல்லாரும் இவனை மேத புத்திசாலின்னு பாராட்டும் போது நான் கூட யோசிச்சிருக்கேன், அப்படி நம்ம கூட்ட ஆளுங்க கிட்ட இல்லாத திறமை இவன் கிட்ட என்ன இருக்குன்னு. ஆனா இப்பதானே புரியுது, இவ்வளவு நாள் ஏதோ மாய மந்திரம் பண்ணி எல்லாரையும் அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு. உண்மையா அவனுக்கு ஒரு திறமையும் கிடையாது, எல்லாம் நடிப்பு என்று கூறினான். அவர்கள் இருவரும் பேசியதை உன்னிப்பாக கவனித்த அகிலனுக்கு இவ்வளவு நேரம் இங்கு என்ன வாக்குவாதம் நடந்திருக்கும் என்று நொடியில் புரிந்து விட்டது. அதனால் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக எழுந்து நின்றவன், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரு விஷயத்த ஆழமா புரிய வச்சிருக்காரு. அதாவது எதையுமே வளவளன்னு பேசுறதுக்கு பதிலா அதை செயல்ல காட்டணும்னு. நீங்க என்ன அனுமதிச்சா நான் கத்துக்கிட்டத இங்கேயே பண்ணி காட்டுறேன் என்றான். உடனே கிரிமன், அடேங்கப்பா, இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமா பேசினதுக்கு கடைசியா தலைவர் பதில் சொல்லிட்டாரே. ஆனா பாருங்க, நீங்க அவ்வளவு நேரம் கையில வச்சிருந்த கத்தி விஷயமா ஏதாவது 2 வார்த்தை சொன்னா போதும். அதுக்காகலாம் பெருசா எதுவும் பண்ணி காட்டணும் நீங்க யாரும் எதிர்பார்க்கல. இல்ல எனக்கு பேசவே தெரியாது, நான் செய்கையில தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னா அந்த பயங்கரமான நடவடிக்கையை கூட நாங்க எல்லாரும் பார்க்க தயாராதான் இருக்கோம் என்று வம்பாக பேசினார். அகிலன் தலைப்பை மாற்றி வேறு எங்கோ செல்கிறான் என்று நினைத்துதான் இப்படியெல்லாம் வம்பிழுத்துக் கொண்டிருக்கிறான். என்ன நேர்ந்தாலும் அகிலன் இங்கிருந்து அவமானங்களை மட்டுமே தான் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் கிரிமனுடைய எண்ணம். அதற்காகத்தான் வார்த்தையை சுழற்றி சுழற்றி அவனை தாக்கிக் கொண்டிருக்கிறான். அகிலன் மெதுவாக சிரித்தவன் அவனுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு, நான் அந்த கத்தியில சந்திரன்கிற உயிரணு கலையை கத்துக்கிட்டேன் என்று கூறினார். உண்மையாக அகிலனுக்கு கிரிமனை திருப்திப்படுத்துவதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஏனென்றால் சந்திரன் கலை கற்றுக்கொண்டது என்று இஷாவிடம் அவன் சவாலாக ஏற்றுக்கொண்டுதான் அதை செய்து முடித்தார். இதன் மூலம் இஷாவிற்கு தன்னுடைய நிலையை நிரூபிக்க விரும்பினானே தவிர இங்கு இவர்கள் முன்னால் சந்தேகத்தை தீர்த்து வைக்க அவன் விரும்பவே இல்லை. அதுவும் அவன் கற்றுக்கொண்ட விதத்தில் அனைத்தையும் எந்த தவறும் இல்லாமல் செய்து காட்ட முடியும். ஆனால் இவர்கள் பேசிய வார்த்தைகள் முன்னால் எப்படி நடந்து கொண்டாலும் அதற்கு மதிப்பிருக்காது என்று அகிலனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இருந்தாலும் இந்த விழாவிற்கு காலன் அவனை அழைத்திருக்கிறான். தன்னால் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் சந்திரன் கலை என்ற வார்த்தையை எல்லோர் முன்னிலையிலும் கூறிவிட்டான். அந்த கலையின் பெயரை கேட்டவுடன் ரெபேக்கா, ஸ்வதா இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதற்கு காரணம், அந்த உயிரணுக்கலை அவர்களுடைய தந்தைக்கு சொந்தமானது. அவர்கள் சிறு வயதில் இருந்த போதே நிலவரசன் அதை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் கூட நேரம் கிடைக்கும் சமயத்தில் அந்த பயிற்சியை மேற்கொள்வார். அப்படி இருக்கும் பொழுது வெளிநாட்டவனான அகிலன் குறைந்த காலத்தில் அவ்வளவு பெரிய கலையை பயின்றிருக்க முடியுமா என்ற கேள்விதான் அவர்களுக்குள் இருந்தது. அதற்குள் கிரிமன், இப்ப நீங்க சொன்ன கலைய இவங்க 2 பேரும் தலைகீழ நின்னு கூட பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சொந்தமானது. அதனால போனா போகுதுன்னு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். முடிஞ்சா நாங்க ஆரம்பத்துல கேட்ட மாதிரி கத்தி சம்பந்தமான விஷயத்த மட்டும் பேசிட்டு கிளம்புறதா இருந்தா கிளம்பலாம். இல்ல இவங்க முன்னாடி அசிங்கப்படணும்னு இருந்தா அதுக்கு நாங்க எந்த தடையும் சொல்ல மாட்டோம் என்று கூறினார். அகிலன் உடனே யோசிக்காமல் தான் செய்து காட்டுவதாக ஒப்புக்கொண்டதும் அது இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் ரெபேக்கா மற்றும் ஸ்வதா இருவரும் கலையில் சிறந்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்பேற்பட்டவர்கள் முன்பு அந்த சந்திர கலையை அகிலன் நிகழ்த்த விருப்பம் என்று தெரிவித்தது அவனுடைய தைரியத்தை இங்கு பறைசாற்றுகிறது.
அதற்குள் அகிலன் கிரிமனை தாண்டி ரெபேக்கா ஸ்வதா அருகில் வந்தவன். நீங்க 2 பேரும் என்னை விட சின்ன பசங்களா இருந்தாலும் நான் இப்படி பேசுறதுக்கு வெட்கப்படல. உண்மையை சொல்லணும்னா, இந்த சந்திர கலையை என்னுடைய தலைவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கும் போது 2-3 தடவை தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை பழகி பார்க்கணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கான அனுமதி கிடைச்சது. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முயலன் கூடு கத்தியை என் கையில வாங்கின நொடியில இருந்து என்னோட தலைவர் சொல்லி கொடுத்த எல்லா விஷயமும் எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்ப அதைத்தான் நான் உங்க முன்னாடி பண்ணி காட்ட போறேன். ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணுனா தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க என்றான். உண்மையாக அகிலன் இப்படியெல்லாம் பேசுவான் என்று அங்கிருந்தவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கிரிமன் கூட அடுத்த வார்த்தை கேலியாக பேச நினைத்தவன் அப்படியே அதை முழுங்கி விட்டான். அதற்குள் கும்பலிலிருந்து ஒருவர், சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா உங்க திறமையை காட்டுங்க. அப்பதான் நீங்க கத்துக்கிட்ட சந்திரக்கலை எந்த அளவுக்கு முயலன் கூடு கத்தியோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். சீக்கிரம் என்றார். அதற்கு அகிலன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அங்கிருந்த தேநீர் கோப்பையில் தன் பார்வையை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அந்த கோப்பையை தண்ணீரில் நிரப்பியவன் அதை மீண்டும் மேசை மேல் வைத்தார். ரெபேக்காவும் மற்றவர்களும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். தேநீர் கோப்பையை வைத்து என்ன செய்ய போகிறான் என்று அவர்களுக்கு ஆர்வமாக இருந்தது. அகிலன் அதற்கு பதிலளிப்பது போல் தேநீர் கோப்பையில் நடுப்பகுதியை சுட்டிக்காட்டி அதன் மீது ஒரு ஒளி அம்பு எய்தினார். வெளிச்சம் தண்ணீருக்குள் நுழையும் போது எந்த பாதிப்பும் இல்லை. நிலவின் பிரதிபலிப்பு நீரின் மேற்பரப்பில் வட்டமிடுவது போல் இருந்தது. அதாவது ஒரே ஒரு சந்திரன் பிரதிபலிப்பை காட்டியவன். அவ்வளவுதான், முடிந்தது என்பது போல் எல்லோரையும் பார்த்து, இப்ப சொல்லுங்க, என்னோட கலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கைகளை தாழ்த்தி சிரித்துக் கொண்டே கேட்டார். அதற்கு பதில் கூறும் விதமாக ஸ்வதா மட்டும் போட்டியில் இறங்கி அவனைப் போலவே தேநீர் கோப்பையை வைத்து தனது திறமையை நிரூபிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 1164. அகிலன் தேநீர் கோப்பை மூலம் தன்னுடைய சந்திர கலையை செய்து காட்டிய இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கைகளை தாழ்த்தி சிரித்தார். அதற்கு கிரிமன் கேலியாக, இதுதான் நீங்க கத்தியிலிருந்து கத்துக்கிட்ட வித்தையா? உங்களை விளையாட்டுக்கு கூட ஸ்வதா ரெபேக்கா பக்கத்துல நிக்க வைக்க முடியாது போல இருக்கே. ஏன்னா அவங்க திறமை எல்லாம் வானளவு உயர்ந்திருக்கு. அப்புறம் நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு எங்களோட பதில் என்ன தெரியுமா? நீங்க காட்டின இந்த வித்தைய இங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் செய்ய முடியும். அதுக்கு சந்திர கலை வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது என்றார். அப்படின்னா அவ்வளவு திறமையான 2 பேரையும் இப்பவே செஞ்சு காட்ட சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க தயாரா இருக்கேன் என்று ரெபேக்கா மற்றும் ஸ்வதாவை பார்த்து அகிலன் கூறினார். ரெபேக்கா தனக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது போல் அமைதியாக இருக்க, ஸ்வதாதான் முந்திக் கொண்டு, நான் இந்த போட்டிக்கு தயார் என்றாள். அதன் பிறகு அங்கிருந்து தனது தேநீர் கோப்பையில் தண்ணீரை நிரப்பியவள் பிறகு என்ன தோன்றியதும் அகிலனை நிமிர்ந்து சங்கடமாக பார்த்தாள். ஸ்வதா ரெபேக்காவை விட சின்னவள். தன்னுடைய சுட்டித்தனத்தாலும் மற்றும் அகிலனை மட்டும் அனைவரும் புகழும் காரணத்தாலும் மட்டுமே இந்த போட்டியில் இறங்கிவிட்டாலே தவிர சற்று பயம் இருக்கத்தான் செய்தது. அதை வார்த்தை மூலமும் அகிலனிடம் தெரிவித்து விட்டாள். அகிலன் தேநீர் கோப்பை வழியாக ஒரு சந்திரனை பிரதிபலிப்பாக காட்டிவிட்டான். இப்பொழுது அவளுடைய நேரம் வந்தவுடன் ஒன்று அவனை போல் செய்து காட்ட வேண்டும், இல்லை அதற்கு மேல் ஏதாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் வாய் சவடால் விட்டது அனைத்தும் வீணாகிவிடும். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அகிலனிடம் பேச ஆரம்பித்தாள். இப்ப நான் செஞ்சு காட்ட போறது எல்லாமே ஆரம்ப கால சந்திர கலை தான். விஸ்கவுண்டா இருக்கும் போது எனக்கு இதை ரொம்ப நல்லாவே செய்ய வரும். ஒரே சமயத்துல 3 சந்திரன்களை வெளிக்காட்டுவேன். ஒருவேளை அதுல ஏதாவது தப்பு நடந்தா நீங்க என்ன கேலி பண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் நான் வயசுல சின்ன பொண்ணு, அதை நீங்க மறந்துடக்கூடாது என்றாள். அதை கேட்டு அகிலனுக்கு சிரிப்பு வந்தாலும்
அவன் எதுவும் பதில் கூறவில்லை. ஆனால் சோகமன் அகிலனை கேலியாக பார்த்து கொண்டே, என்ன சொல்ற? உன்னால 3 சந்திரன் பிரதிபலிப்பை கொண்டு வர முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் இது. இங்க ஒன்ன காட்டினவங்க எல்லாம் திமிரா இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? நீ நல்லாவே பண்ணுவ, தைரியமா ஆரம்பி என்றான். அதற்கு ஸ்வதாவும் சன்னமாக சிரித்துவிட்டு அவள் வலது விரல்களை பயன்படுத்தி தேநீர் கோப்பையின் உள்ளடக்கத்தின் மேற்பரப்பில் 3 நிலவுகளை உருவாக்கினாள். அவள் கூறியது போல் சந்திரன்களின் பிரதிபலிப்பை பார்க்க முடிந்தாலும் அகிலன் அளவுக்கு சிற்றலைகளை உருவாக்கவில்லை. ஆனால் அந்த 3 நிலவுகள் கிட்டத்தட்ட தேநீர் கோப்பை முழுவதையும் நிரப்பின. பார்ப்பதற்கு உண்மையான சந்திரக்கலை போல் அல்லாமல் இது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஸ்வதா அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் தான் செய்ததுதான் சரி என்பது போல் முகத்தை திமிராக வைத்துக் கொண்டாள். சற்று நேரத்திற்கு முன்பு அகிலனிடம் அவள் பேசிய தோரணையும் இப்பொழுது வைத்திருக்கும் முகபாவமும் வெவ்வேறாக இருந்தது. உண்மையாக இந்த வயதில் அவள் இவ்வளவு தூரம் அந்த கலையை புரிந்து கொண்டு செய்து காட்டியது பாராட்டக்கூடிய விஷயம்தான் என்று சிலர் வெளிப்படையாகவே பாராட்டினர். அதிலும் கிரிமன், இந்த 3 பிரதிபலிப்பும் உண்மையாவே ரொம்ப பிரமாதமா வெளிப்பட்டிருக்கு. நீ நிலவரசன் ராஜாவோட பொண்ணுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தியா செஞ்சு அது மூலமா நிரூபிக்கிற, கலக்கிறப்போ என்றான். அதைத் தொடர்ந்து சோகமனும் ஸ்வதாவை வெகுவாக பாராட்டினார். அங்கிருந்த சிலருக்கு இந்த கலை பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவர்களும் அகிலனை போல் ஒரு சந்திரன் பிரதிபலிப்பைத்தான் வெளிக்கொண்டு வரும் வழியை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்வதா 3ஐ சர்வசாதாரணமாக செய்து காட்டியது உண்மையில் அசாத்தியமான ஒன்றாக இருந்தது. அதற்குள் சோகமன் அகிலன் அருகே வந்து, இப்பயாவது நீ 1/2 மணி நேரமா அந்த கத்தியை கையில வச்சுக்கிட்டு அப்படி என்ன பார்த்தன்னு சொல்ல முடியுமா? நான் கூட நீ சவால் விட்ட உடனே ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பாரு, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கூட உன்னால போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. அதனால இனிமே எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பெரிய மேதாவின்னு சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் முன்னாடி வந்து நிற்காத, சரியா என்று சொன்னான். அகிலன் அவனுக்கு பதில் கூற விரும்பாமல் தாண்டி சென்று விட்டான். அவன் கிளம்பி போவதை பார்த்த காலனுக்குத்தான் மனது கஷ்டமாக இருந்தது. அது அகிலனுக்கு தெரிந்து விட்டதோ என்னவோ. உடனே வேகமாக காலன் அருகில் வந்தவன், எதுவும் தப்பா எடுத்துக்காத, எனக்கு முக்கியமான வேலை, அதுக்குதான் நான் கிளம்பிட்டேன் என்று அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வேக எட்டுக்கள் வைத்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். அதன் பிறகு காலனுக்கும் அங்கு இருக்க விருப்பமில்லாத காரணத்தால் அனைவரிடமும் பொதுவாக கூறிவிட்டு கிளம்பினான். இது அவர்கள் குடும்ப விழா என்பதால் அவனால் அகிலனுக்கு முழுவதுமாக தன்னுடைய ஆதரவை காட்ட முடியவில்லை. ஒருவேளை அப்படி அவன் ஒருமனதாக பேசி இருந்தால் அது பெரிய விஷயமாகி கருநிழல் ராஜாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் அளவிற்கு சென்றுவிடும். அதனால்தான் அவன் அமைதியாக இருந்தான். இங்கே அதற்குள் சலசலப்பு ஏற்பட்டு அனைவரும் அகிலனை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டனர். ஒரு போட்டின்னு வந்தா முழுசா அது முடிகிற வரைக்கும் இருக்கணும்னு கூடவா இவருக்கு தெரியாது? இப்ப எதுக்கு இவர் இந்த மாதிரி தலத்தறிக்க ஓடுறாரு என்று கேட்ட கிரிமன் வாய் ஓயாமல் சிரிக்க ஆரம்பித்தார். அதற்கு தூரத்தில் ஒருவர், அப்படி அவரை ரொம்ப சுலபமா எடை போட்டுட வேண்டாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. ஒருவேளை அவர் இங்கேயே நின்று திரும்பவும் பதில் சொல்லி இருந்தால் உங்களால் அதை தாங்கி இருக்க முடியாது என்றார். அதற்கு கிரிமன், ஐயோ, முதல்ல எல்லாரும் இப்படி பேசுறதை நிறுத்துறீங்களா? இங்க என்ன அவருக்கு மட்டும்தான் கொம்பு முளைச்சிருக்கா? எல்லாரும் தான் திறமசாலி, அதனால இனிமே பார்த்து ஜாக்கிரதையா வார்த்தையை விடுங்க என்றான். அவன் ஸ்வதாவிற்கு நெருங்கிய தோழன் என்பதால் திருப்பி பதில் கூற அங்கு சிலருக்கு வாய் வரவில்லை. என்னதான் அந்த கூட்டத்தில் எதிராளிகள் பலர் இருந்தாலும் அகிலனின் ஆதரவாளர்கள் என்று சிலர் இருக்கத்தான் செய்தனர். அவர்களுக்கு அவன் வெளிநாட்டவனாக இருந்தாலும் எந்த அளவுக்கு முயற்சி செய்து அனைத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நன்றாகவே தெரியும். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் போல் இந்த இளசுகள் பேசுவது மனதிற்கு கவலை கொடுத்தாலும் அகிலனை அதை புறக்கணித்து போனவுடன் அவர்களும் அமைதியாகிவிட்டனர். இங்கே ஸ்வதா வானத்தில் பறக்காத குறையாக
அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாள். அவளை பொறுத்தவரை யாருமே வீழ்த்த முடியாது என்று எண்ணிய அகிலனை ஜெயித்து விட்டாள். அதனால் அவளுடைய செல்வாக்கு இன்னும் அதிகரித்து விட்டதாக நினைத்துக் கொண்டு சந்தோஷமாக வலம் வந்து கொண்டிருந்தாள். ஆனால் ரெபெக்கா முகத்தில் துளியும் கூட சிரிப்பில்லை. அகிலனின் அமைதி, திடீரென்று அவன் கிளம்பிய விதம், ஸ்வதா செய்து காட்டியதற்கு எதிராக அவன் எதுவும் சொல்லாமல் சென்றது என்று அனைத்தையும் வரிசைப்படுத்தி பார்த்தவளுக்கு ஏதோ தவறு நடக்கப் போவதாக மனது அடித்துக் கூறியது. பின் தன்னை சகஜமாக்கிக் கொண்டவள் எல்லோரிடமும் பேச ஆரம்பித்தாள். அப்போது ஒரு விஸ்கம் தற்செயலாக அவன் வைத்திருந்த தேநீர் கோப்பையை தெரியாமல் கீழே ஊற்றி அவனது இருக்கையை அழுக்காக்கி விட்டான். அதனால் அந்த இடத்தில் அசுத்தமானது. அங்கிருந்த அந்த விஸ்கம் அகிலன் இருக்கைக்கு தன்னை மாற்றிக் கொண்டான். அங்கே அகிலனின் கோப்பை அப்படியே இருந்தது. அந்த விஸ்கம் அந்த தேநீர் கோப்பையை தொட்டவுடன் அவன் முகம் அப்படியே மாறிவிட்டது. எல்லோரும் உல்லாசமாக பேசிக் கொண்டிருக்க அவன் அலறிய சத்தம் அவர்களை மிரள வைத்தது. அதில் கிரிமன் தான், எதுக்கடா இப்படி கத்துற என்று எரிச்சலாக கேட்டவுடன், இங்க 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 இந்த கோப்பையை எல்லாரும் வந்து பாருங்க என்று அவனுடைய முகம் வெளிரிப் போயிருந்ததை அனைவரும் கவனித்தனர். அவன் காட்டியது அகிலன் உபயோகித்தது என்று தெரிந்தது எல்லோரும் ஆர்வமாக பார்த்தனர். அந்த நொடியில் அந்த கோப்பை சரியாக வெடித்து துண்டு துண்டுகள் ஆனது. அதிலிருந்த தண்ணீரும் மேஜையில் தெரித்தன. ரெபெக்காவும் மற்றவர்களும் உன்னிப்பாக கவனித்தவர்களின் கண்கள் அகலமாக விரிந்தன. அதற்கு காரணம், அந்த உடைந்த பீங்கான் துண்டுகளுக்கு நடுவே நிலவு போன்ற ஒன்று இருந்தது. கோப்பை இருந்த இடத்தில் அது இன்னும் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்த ஸ்வதா பேச முடியாமல் உறைந்து போய்விட்டாள். உடனே ரெபெக்கா இதற்கு முன்பு அகிலன் அமர்ந்திருந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்து ஒரு விஸ்கவுண்டை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தாள். இங்க அகிலன் வரத்துக்கு முன்னாடி வேற யாராவது இங்க இருந்தாங்களா? உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள். இல்ல, அவர் மட்டும்தான் இந்த கோப்பையை உபயோகிச்சுட்டு இருந்தாரு. வேற யாரும் இது தொடக்கூட இல்ல. நான் அவர் பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன் என்றார். ஆனா அவரு போய் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகிருக்கு. அப்புறம் எப்படி இந்த நிலா பிரதிபலிப்பு இன்னும் இங்க இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த கோப்பை எப்படி தானா உடைஞ்சது என்று கிரிமன் குழப்பத்துடன் சகோதரிகளை பார்த்தான். இந்த சந்திரனின் பிரதிபலிப்பு என்பது யார் ஒருவர் அந்த கலையை செய்கிறாரோ அவருடன் உடல் ரீதியான சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இல்லை என்றால் அந்த சக்தி எப்பொழுதும் மங்கி மண்ணோடு மண்ணாக போய்விடும். அதை வைத்து பார்த்தால் அகிலன் சென்று 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. அவன் ஒரே ஒரு சந்திரன் தான் கொண்டு வந்திருக்கிறான் என்று அனைவரும் கேலி செய்து பேசிக் கொண்டிருந்த சமயம் இங்கே இன்னொரு பிரதிபலிப்பு வந்திருக்கிறது. அதுவும் சாதாரணமாக இல்லாமல் கோப்பை உடைந்து அது வெளிவந்த விதமே ஆச்சரியத்தை இன்னும் கூட்டுகிறது. அது மாயையாக இருக்குமோ என்று அங்கிருந்த பெரியவர்கள் சோதனை செய்து பார்த்தார்கள். அதே போல் ரெபெக்கா ஒருவித விசித்திரமான முகபாவத்துடன் அதை ஆராய்ந்து அந்த வெளிச்சத்தை பார்த்தார். அங்கிருந்த சிலர், இது உண்மையாவே சந்திரன் தானா? நல்லா பார்த்து சொல்ல, எங்களுக்கு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் என்றனர். அதற்கு ரெபெக்கா, இந்த மாதிரி கலையை யாரும் அவ்வளவு சுலபமா பண்ணிட முடியாது. ரொம்ப காலமா இதை பழகிக்கிட்டு இருக்கிற நானும் ஸ்வதாவும் கூட சில சமயம் தடுமாறி போவோம். ஆனா எங்களை எல்லாம் மிஞ்சி அகிலன் இது ரொம்ப நல்லா செஞ்சு காட்டியிருக்கான். இந்த வித்தைய சந்திர ரகசியங்கள்னு நாங்க சொல்லுவோம் என்றாள். அப்படி என்ன ரகசியம் என்று எல்லோருக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் எழுந்தது. அகிலன் எல்லார்கிட்டையும் சந்திரனுடைய பிரதிபலிப்பை காற்றுன்னு சொல்லிதானே வந்தாரு. ஆனா இது உண்மையான திடமான ஒளி. அதாவது சந்திரனோட நகல் கூட கிடையாது. உண்மையான நிலவு. ஒரு திடமான சந்திரன் தண்ணீர் உள்ள போனா உடனே அது அப்படியே கலைஞ்சு போயிடும். ஆனா இங்க அவர் சரியான வித்த முறையை இறக்கின காரணத்தினால அந்த சந்திரன் கொஞ்சம் கூட சிதைக்கப்படாம அப்படியே நமக்கு காட்சி கொடுக்குது. இதுதான் உண்மையான சந்திர சக்கரம். இத பண்றது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது என்று கூறினார்.
நீங்க 2 பேரும் நிலவரசன் ராஜாவோட பொண்ணு. அந்த அகிலனை விட உங்களுக்கு தானே அதிக திறமை இருக்கும். நீங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது என்று அகிலனை பாராட்டியது. கோபம் கொண்டு கத்தினான் சோகமன். அதற்கு ரெபேக்கா 2 பக்கமும் இல்லை என்பது போல் தலையாட்டி விட்டு, அகிலன் காட்டி கொடுத்த திறமைக்கு மென்மையும் பொறுமையும் ரொம்ப அவசியம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க யார் வேணும்னாலும் இந்த கலையை கத்துக்கலாம் தான். ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு வர ரொம்ப பொறுமை வேணும். ஸ்வதாவும் நானும் இத பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா எங்க 2 பேருக்குமே அது பொருந்தாம போய் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சரியா பண்ணது கிடையாது. அதாவது தண்ணீர் மேல சந்திரனை ஒரு சலனமும் இல்லாம கொண்டு வரது உண்மையாவே ஒரு பிரபுவாலையோ இல்ல ராஜா வர்க்கத்தினராலையோ மட்டும்தான் பண்ண முடியும் என்றவுடன் அனைவரின் முகமும் அப்படியே மாறிவிட்டது. அதிலும் கிரிமன் முகம் மாறி, உண்மையாவே நீ சொன்ன மாதிரி இது ரொம்பவும் கடினமானதா? அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இல்லாத திறமையா அந்த தலைவர் அகிலனுக்கு இருக்கு. சும்மா ஏதாவது மாயாஜாலம் பண்ணி நம்மளை ஏமாத்த கூட பண்ணிருக்கலாம்ல. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் நாம வர வேண்டாம் என்றார். ரெபேக்கா அவனுக்காக இல்லாமல் தன்னுடைய திருப்திக்காக மறுபடியும் அந்த சந்திரனை பார்த்தாள். அதன் பின் ஒரு முடிவாக அனைவர் பக்கமும் திரும்பியவள், உண்மையாவே இது நிலையான சந்திரனுடைய பிரதிபலிப்பு. வானத்துல இதை கொண்டு வரதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன கோப்பையில எந்தவித சலனமோ இல்லாம அகிலன் கொண்டு வந்ததை பார்த்தா அவரை நான் எங்க அப்பாவுக்கு இணையா பார்க்கிறேன். அந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்கு என்று முடித்துக் கொண்டாள். இதை கேட்டு ஒவ்வொருவர் மனநிலையும் மாறி இருந்தது. சிலர் வாயடைத்து போனார்கள். கிரிமன் முகம் நடுங்கியது. சோகமன் உடல் எரிந்தது. ஸ்வதா சிவந்து போனாள். அவளால் ஒரு நொடியில் தன்னுடைய பெயர் பறிபோனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3 சந்திரன்கள் பிரதிபலிப்பை கொண்டு வந்தவள் என்ற பெயர் மறைந்து அகிலனின் திறமை உயர்ந்து விட்டதை எண்ணி பொறாமையில் பொங்கி எழுந்தாள். அதற்குள் சோகமன், இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர ரெபேக்கா? இனிமே யாரும் பயிற்சி வகுப்புக்கு போக வேண்டாம். ஆளுக்கு ஒரு கத்தியை கையில கொடுத்துடனா அவங்க அது மூலமா எல்லாத்தையும் கத்துப்பாங்க. அதனால இனிமே தலைவருக்கு வேலை கிடையாது. இப்படி இதத்தான் இப்ப அகிலன் காட்டி கொடுத்துட்டு போயிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னான்? என் தலைவர்கிட்ட நான் இந்த கலையை பத்தி கத்துக்கிட்டேன். ஆனா இங்க வந்த பிறகு கத்திய பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னான். ஆனா இங்க நடந்ததை பார்த்தா அப்படியா உனக்கு தெரியுது? எல்லாமே ரொம்ப குழப்பத்தை கொடுக்குது என்றான். அதற்கு ரெபேக்கா எளிமையாக ஒரு விளக்கத்தை கொடுத்து பார்த்தும் யாரும் அதற்கு செவிசாய்ப்பது போல் தெரியவில்லை. இங்கே அதற்குள் ஸ்வதா இந்த விஷயத்தை நிலவரசனிடம் கொண்டு செல்லலாம் என்று கூறியவள் அகிலனிடம் உண்மையான திறமை இருக்கிறதா என்று சோதிக்க நினைத்தார். அத்தியாயம் 1165. அகிலன் கொண்டு வந்த 2வது சந்திர பிரதிபலிப்பு காரணமாக கருப்பு சந்திர கிரகணத்தில் இருந்தவர்கள் குழப்பத்திற்கு உள்ளானார்கள். அதுவும் ரெபேக்கா அகிலனுக்கு சந்திர ரகசியங்கள் தெரியும் என்று கூறியதை ஸ்வதாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் என்னால் அதை ஏற்க முடியல. அதனால நான் இப்பவே அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறேன். அவர் வந்து பார்த்துட்டு சொல்லட்டும், அப்புறம் பேசிக்கலாம் என்று கிளம்பி விட்டாள். அதாவது அவனிடம் அவ்வளவு தூய்மையும் மேன்மையும் இருக்கிறதா இல்லையா என்பதை அனைவரும் அறிய விரும்பினர். அதனால் ஸ்வதா கூறிய யோசனை சரியாக பட்டதால் அனைவரும் அவளை பின்தொடர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதில் ரெபேக்காவும் காலனும் கூட அடக்கம். இங்கே ஒரு குடிலில் நிலவரசன் வேறு சில மன்னர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். வெளியே தன்னுடைய பெண்களின் பேச்சுக்குரல் சத்தம் காதில் விழுந்தவுடன் அங்கிருந்த காவலாளியிடம் அவர்களை உடனே உள்ளே வர கூறி அனுமதி தந்தார். அடுத்த நொடி ஸ்வதாவும் மற்றவர்களும் உள்ளே நுழைந்தவர்கள் அங்கிருந்த அரசர்களை மரியாதையாக வணங்கினர். நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என்னோட நெருங்கின தோழர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? சரி சொல்லுங்க, என்ன விஷயமா தேடி வந்தீங்க என்று குரலில் கடினம் இருந்தாலும் சிரித்துக் கொண்டே ஸ்வதாவை விசாரித்தார். அவளும் தான் வந்ததற்கான காரணத்தை ஒன்று விடாமல் விளக்கிவிட்டு,
அப்பா, நீங்க இப்பவே எங்க கூட கிளம்பி வந்து அந்த 2வது சந்திரனை பார்க்கணும். அப்பதான் தலைவர் அக்கிலன் எந்த வழியை பின்பற்றி அதை செஞ்சிருக்காரு, அது உண்மையா பொய்யான்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியும் என்று அவர் கையை பிடித்துக் கொண்டாள். அதை கேட்டவுடன் நிலவரசனுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. தாமதிக்காமல் உடனே கிளம்பியவர் தன்னுடைய நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு அக்கிலன் அமர்ந்திருந்த இடத்தில் தோன்றிய சந்திர பிரதிபலிப்பை காட்டியவள், இதை நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க என்று அவருடைய பதிலுக்காக காத்திருந்தாள். அவர் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு அனைத்தையும் பார்த்தவர் சுற்றியிருந்த வெளிச்சத்தையும் கணக்கில் கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டபடி பேச ஆரம்பித்தார். உண்மையாவே அக்கிலனுக்கு இருக்கிற திறமைய பாராட்டிய ஆகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கத்தியிலிருந்து ஆவியை இயக்க பயன்படுத்தின சக்தியோட மிச்சத்தை ஆராய்ஞ்சு அதுல இருந்து இதை கொண்டு வந்திருக்கான். இவ்வளவு குறைச்சலான நேரத்துல, அதுவும் கத்தி மூலமா ஒருத்தர் இவ்வளவு கடினமான விஷயங்களை பண்ண முடியும்னா அது உண்மையாவே அரிதான விஷயம்தான் என்று அவர் கூறியவுடன் அங்கு இருந்தவர்களின் முகம் விழுந்து விட்டது. இதற்கு பிறகு யாருடைய ஒப்புதலும் அவர்களுக்கு தேவையில்லை. அதே போல் நிலவரசனும் யாரையும் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடும் நபரும் கிடையாது. அதனால் சந்தேகமே இல்லாமல் அக்கிலனின் இந்த பரிமாணம் பிரமிக்க வைத்தது. அதற்குள் ரெபேக்கா, அப்பா, அக்கிலன் எவ்வளவு மென்மையானவரு என்று கேட்டாள். அதற்கு நிலவரசன், கண்டிப்பா ஒரு 30% இருக்கலான்னு எனக்கு தோணுது. உண்மையை சொல்லணும்னா, நீ ஒரு பிரபு நிலையை அடையும் போது அந்த அளவுக்கு திறமை உனக்கு இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு அடையிறது இன்னும் சுலபமாயிடும் என்று கூறினான். நிலவரசன் கூறும் எந்த வார்த்தையையும் அங்கிருந்த பலருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதே நிலையில் சென்றால் அவன் கண்டிப்பாக பெரிய அளவில் தங்களுக்கு எதிராக மாறிவிடுவான் என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனா எவ்வளவுதான் அக்கிலனுக்கு திறமை இருந்தாலும் அவ இன்னும் டிஸ்கவுண்ட் ஆகலையே. அன்னைக்கு கூட சிவப்பு பனி பள்ளத்தாக்குல அவன் ஒருத்த மட்டுமே எல்லா நீரூற்றுகளையும் விழுங்கி இருந்தான். அப்படி இருந்தும் அடுத்த நிலைக்கு அவனால போக முடியல. இப்ப கூட இஷாங்கிற ஒரு பெரிய தலைக்கு கீழாக இருக்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு மரியாதை அக்கிலனுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இல்லன்னா அவனால எதையுமே சாதிக்க முடியாது என்று ராட்சத ராஜா பொறாமையில் கூறினார். அது அவருடைய ஆதங்கமாக மட்டும்தான் இருந்தது. ஏனென்றால் அங்கிருந்த இளைஞர்கள் அக்கிலனின் திறமையை நேரடியாக பார்த்துவிட்டு பிரமிப்பு ஒரு பக்கமும் பயம் ஒரு பக்கமுமாக உணர்ந்தனர். நிலவரசன் சொன்னதை பற்றி தான் அங்கிருந்த பலரும் யோசித்துக் கொண்டிருந்தனர். அதாவது அக்கிலனின் சந்திர கலைக்கு அவனுடைய சொந்த மென்மையான சக்தியில் 30% மட்டுமே இருந்தது. அதற்கு காரணம் டோங்ஸ்வான் சூத்ராவை 30% மட்டுமே உருவகப்படுத்த முடிந்ததுதான். அதாவது அது இன்னும் குறைந்த மட்டத்தில் இருந்ததால் அவ்வளவு நிலைக்குத்தான் அவனால் எடுத்து செல்ல முடிந்தது. அதுவே அக்கிலனுக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான். இஷாவிற்கு அவன் செய்த காரியம் காதில் விழுந்தது. மிகவும் சந்தோஷமடைந்தாள். அவன் சிறிது காலம் மட்டுமே பயிற்சி செய்திருந்தாலும் ஒரு பெரிய திருப்பு முனையாக முயலன் கூடு கத்தியை ஒருமுறை மட்டுமே பார்த்துவிட்டு அவன் செய்த காரியம் வியப்பூட்டுவதாக இருந்தது. அதனால் இவ்வளவு காலம் அக்கிலன் மேல் இருந்த அச்சம் விலகி இனிமேல் அவனை நம்புவது கூட அவளுக்கு சிரமமாக இருக்காது என்று எண்ணிக்கொண்டாள். அதையும் தாண்டி அக்கிலன் உண்மையிலேயே திறமைசாலி என்று நம்பியவள் அவன் வெகு தூரம் முன்னேறுவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டில் இறங்கினாள். இங்கே அக்கிலன் அவனுடைய கிரகத்திற்கு திரும்பினான். உணர்வும் நினைவும் பல மடங்கு அவனிடம் நிறைந்திருந்த காரணத்தினால் அனைத்தையும் யோசித்தபடி சந்திரன் கலை பயிற்சியை தொடர்ந்தான். அந்த மென்மையான திறமை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதன் பிறகு அவனுக்கு சிறிது ஓய்வு காலம் கிடைத்த காரணத்தினால் வீட்டிற்கு சென்றான். அங்கே லூவோலா மற்றும் நிராலி இருவரும் நிர்மலமாக காணப்பட்டனர். அவனை பார்த்ததும் நிராலி வெட்கப்பட்டு உள்ளே ஓடிச் சென்று விட்டாள். அவளுடைய நடவடிக்கைகள் மிகவும் வித்தியாசமாக இருந்ததால் அக்கிலன் உடனே தன் தாயிடம் என்ன நேர்ந்தது என்று விசாரித்தான். உடனே அவரும், ஹே, உனக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது என்று கூறிய நொடி அவனுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. நிராலி கர்ப்பமாக இருந்ததால் வெகு நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் இணைந்து சந்தோஷமாக இருந்தான்.
அநேகன் காணாமல் போய்விட்ட காரணத்தால் நிராலி பயங்கர அழுத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டாள். இப்பொழுது இந்த செய்தி அவளுக்கு சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள உதவியாக இருந்தது. அவள் கர்ப்பமாகி 3 மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்தன. எனவே குழந்தை பிறப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று புரிந்து கொண்ட அகிலன் அதிக நேரம் மனைவியுடன் செலவிட முடிவெடுத்தான். இங்கே அவனுடைய கிரகத்திலிருந்து கிளம்பும் பொழுது ஜெனோஜெனிக் சம்பந்தமாக வேட்டையாடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டுதான் வந்திருந்தான். ஆனால் நிஜத்தில் அவனுக்கு அந்த மரபணுக்கள் இப்பொழுது தேவைப்படவில்லை. அதற்கு காரணம் விஸ்கவுண்ட் உயிரணு எண்ணிக்கை ஏற்கனவே அதிகமாக இருந்ததால்தான். அதிலும் அவன் ஒரு முழுமையான ஏரல் ஆகும் வரை ஜெனோஜெனிக் மரபணுக்களை சாப்பிடுவது எந்த அர்த்தமும் கிடையாது. தன்னுடைய 2வது குழந்தை பிறக்கும் வரை நிராலியுடன் இருக்க முடிவு செய்தவன் சந்தோஷமாக அனைத்தையும் அனுபவித்தான். நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருந்த சமயம் இஷாவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அதாவது அவள் புத்த இனத்தினரை சந்திக்கச் செல்கிறாள் என்றும் அகிலனும் சேர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்றும் வந்திருந்தது. அதை அவனால் நிராகரிக்க முடியவில்லை. அதனால் உடனே தன்னுடைய பொருட்களை கட்டிக்கொண்டு கத்தி கிரகத்திற்கு சென்றான். அங்கு அவனுக்காக இஷா கப்பலில் காத்திருந்தாள். அதில் ஏறிக்கொண்டவர், ராணி, நீங்க ஏன் திடீர்னு புத்தரை பார்க்கணும்னு முடிவு பண்ணீங்க? என்ன காரணம் என்று கேட்டான். ஒருவேளை எதுவும் முக்கியமாக இல்லாமல் சாதாரண நிகழ்வாக இருந்தால் அவன் மறுபடியும் நிராலியுடன் இணைந்து கொள்ளலாம் என்ற எண்ணம்தான். ஆனால் இஷா அவனுக்கு பதில் கூறாமல் அந்த கப்பலை இயக்கிவிட்டிருந்தாள். அது ஒரு சாதாரண போர்க்கப்பல் கிடையாது, சிறிய வாகனம்தான். அதில் அவளும் அகிலனும் மட்டுமே பயணிக்க முடியும். எரியும் விளக்கு ஆல்வா ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு பேச்சு கொடுப்பாரு. அந்த பேச்சுவார்த்தையை கேட்கதான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம் என்று கூறினாள். உடனே அகிலன், அவர்தான் புத்த இனத்தோட தலைவரா என்று ஆர்வமாக கேட்டான். இஷா அதற்கு அவனை சலனம் இல்லாமல் பார்த்தவள், அவங்கதான் உயிரணு விளக்கை ஏத்தி வச்சது. இந்த ஆல்பாக்கள் எல்லா உயிரினங்கள்லயும் ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப பல பேர் உயிரோட இல்லை என்றாள். ஓ என்று கூறிய அகிலன், ஆமா, அவங்க பேசுறத கேட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் என்று இஷாவை கூர்ந்து பார்த்தான். உனக்கு அங்க வேலை கிடையாது, நீ நேரா புத்த சொர்க்கத்துக்கு போகணும் என்றது. சொர்க்கமா என்றவன் அவளை குழப்பத்துடன் பார்த்தான். அதற்கு இஷா சிரித்துக் கொண்டு, அந்த ஆல்வா அவருடைய பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அந்த சொர்க்கத்தை திறந்து வைப்பாரு. யாரா இருந்தாலும் வாழ்நாள்ல ஒரு தடவை மட்டும்தான் அங்க செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. நான் ஏற்கனவே போயிட்டு வந்தாச்சு. அதனாலதான் இந்த முறை உன்னை கூட்டிட்டு போறேன். நீ அந்த சொர்க்கத்து வழியா நடந்து போய் உன்னை இன்னும் மேம்படுத்தி நிலைப்படுத்திக்கலாம். அது உன் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்றார். அது இருக்கட்டும், ஆனா அந்த வழியா நடந்து போனா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று அகிலன் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினான். அத வாயால விளக்கி சொன்னா எந்த அர்த்தமும் கிடையாது. அங்க போய் நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் போது உனக்கு அதை பத்தின விவரம் நல்லாவே புரியும் என்றான். அதன் பிறகு அகிலன் எதுவும் பேசவில்லை. ஏற்கனவே பண்டைய பூதம் மூலம் அவர்களை பற்றி குறைவான விஷயங்களை அறிந்திருந்தவன் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினான். அவன் தெரிந்து கொண்ட விஷயம் வரை புத்தருடன் கூட்டணியாக சூரா மற்றும் உயிரணு பிரபஞ்சத்தின் பேய்கள் இருக்கிறது என்று மட்டும் தெரியும். புத்தர் இனம் ரெபேட்டின் நண்பர்களாக இருந்த காரணத்தால் இஷாவிற்கு அவர்கள் இடத்தை நோக்கி செல்வதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. அதனால் மிகவும் நிதானமாக தன்னுடைய கப்பலை ஓட்டினார். இந்த கிரகத்தை மாய கிரகம்னு கூப்பிடுவாங்க. இது புத்த கிரகங்கள்ல முக்கியமான ஒண்ணா கருதப்படுது. இந்த முழு இடமும் மந்திரங்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த முறை உனக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்று அகிலனிடம் பேசிக்கொண்டே இஷா தனது கப்பலை விண்தளத்தில் நிறுத்தினாள். அகிலன் மனதில் இஷா சொன்னது அனைத்தும் பதிந்தாலும் சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பிச் செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அதற்கு காரணம் நிராலிதான். அவளுடன் நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது அவன் மனதார ஏற்றுக்கொண்ட வேலை. அதற்கு தடையில்லாமல் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இஷாவை தொடர்ந்து சென்றான். அவர்கள் கப்பலிலிருந்து இறங்கியது முதலில் ஒரு உயிரினத்தை பார்த்தனர். அது பார்ப்பதற்கே ஜல்லி வடிவத்தில் இருந்தது.
பல்வேறு வண்ணங்களை கொண்ட அந்த உயிரினம் குதித்து குதித்து சென்றதை பார்த்து அகிலன், இதுதான் அந்த மாயமா என்று ஆர்வமாக இஷாவிடம் கேட்டான். அவளும் ஆம் என்பது போல் தலையசைத்து விட்டு, இதெல்லாம் ஒரு சிறப்பு இனம், கண்டிப்பா விரோதிகளாய் இருந்து நம்மளை தாக்காதுங்க. ஒருவேளை அதுங்க கிட்ட நாம தெரியாம மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் மொத்தமா அழிய வேண்டியதுதான். ஏன்னா பாக்குறதுக்கு ஜெல்லி மாதிரி சாதாரணமா தெரிஞ்சாலும் அதுங்களுடைய சக்தி பயங்கரமா இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். அகிலன் அவள் கூறியதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அவன் முன்னால் ஒரு சத்தம் கேட்டது. அங்கே ஒரு இளஞ்சிவப்பு நிற ஜெல்லி பாய்ந்து வந்து இஷாவை பார்த்தது. பின்னர் என்ன மாயம் நடந்தது என்று தெரியாது. அகிலன் கண்களுக்குள் தூசி விழுந்தது போல் அவன் அதை நன்றாக தட்டிவிட்டு திறந்த பொழுது அதிர்ச்சி ஆகிவிட்டான். ஏனென்றால் அவன் முன்னே நின்று கொண்டிருந்த இளஞ்சிவப்பு ஜெல்லி இப்பொழுது இஷாவின் வடிவத்தில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்து அகலமாக கண்களை விரித்தவன் மறுபடியும் இஷாவை தான் பார்த்தபடி இருந்தான். அவளோ எதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் தன் முன்னே இருக்கும் அந்த ஜெல்லியை அடித்து விளையாட ஆரம்பித்தாள். அவளுக்கு அதன் ஸ்பரிசம் இதமாக இருப்பது போல் தோன்ற அதனுடன் விளையாட ஆரம்பித்தாள். அதன் பிறகு அகிலனும் சாதாரணமாக அதை எடுத்துக் கொண்டான். அவனுக்கும் அதை தொட்டு விளையாட வேண்டும் என்று இருந்தது. ஆனால் இஷா அவனை பார்த்த பார்வையில் கைகளை அப்படியே பின்னாடி எடுத்துக் கொண்டான். அதற்குள் எதிரே ஜெல்லி வடிவத்தில் இருந்த இஷா, எங்க இடத்துக்கு வந்த உங்க 2 பேரையும் நாங்க மனமாற வரவேற்கிறோம். இப்பதான் மந்திர குழந்தை பிறந்திருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதை எடுத்துக்கலாம் என்றது. அதை கேட்ட அகிலனுக்கு தலை சுற்றுவது போல் உணர்ந்தான். இங்க குழந்தைகளை விற்கிறாங்களா? அது சட்டப்படி குற்றமாச்சே. இஷா இங்க வரும்போது புத்தர் பேச்ச கேட்க போறேன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தா. எனக்கு இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியா இருக்கே என்று தனக்குள் பேசிக் கொண்டான். அவனுடைய முகம் ஆறுதலை புரிந்து கொண்ட அந்த இஷா ஜெல்லி, எங்க இனத்தோட ஆயுட்காலம் மொத்தமே 100 நாட்கள் தான். அதனால உயிரின பிரபஞ்சத்துல யாராவது எங்களை தத்தெடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்து எல்லார் மாதிரியும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்குதான் இந்த வழியை தேர்ந்தெடுத்து ரொம்ப காலமா நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்று கூறியது. அகிலனுக்கு இப்பொழுதுதான் அனைத்தும் புரிந்தது. இது தொழில்நுட்ப ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது ஒரு ஒட்டுண்ணி உறவை போன்றது. அவை உண்மையும் தத்தெடுத்துக் கொள்பவர்களுக்கு பலன் தருமா என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு ஏதேதோ செய்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான். இஷா ஜெல்லி அகிலன் முகபாவனையை பார்த்து மீண்டும் பேச ஆரம்பித்தது. எங்களை யாரு தத்தெடுத்தாலும் அவங்க வாழ்க்கைய நாங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட விட மாட்டோம். எங்க உயிர் மூச்சுக்கு ஒரே ஒரு குடுவை உயிரின திரவம் போதும். அதை வச்சு முழு ஆண்டும் எங்களால சமாளிக்க முடியும். அதே மாதிரி எங்களை பாதுகாக்கிற ஆளுங்களுடைய உடம்ப பொருள்னு எதையும் அவங்க அனுமதி இல்லாம நாங்க எடுத்துக்க மாட்டோம் என்றது. என்னது, ஒரே ஒரு உயிரின திரவம் தான் சாப்பாடா? என்னால நம்பவே முடியலையே என்று அகிலன் ஆச்சரியமாக பார்த்தா. இவங்க ஒரு அமைதியான விசித்திரமான இனம். அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கிற சாப்பாடை எடுத்துக்கிட்டா ஊட்டச்சத்து காரணமா இறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்துதான் எல்லாம் பண்ணணும். மொத்தத்துல இவங்களை பராமரிக்கிறது ரொம்ப சுலபம் என்று கூறினாள். உடனே அகிலன், அப்படின்னா சரி, நானும் சில பேரை தத்தெடுத்து என்று கூறினான். அவன் மனதில் பாப்பாவிற்கு துணையாக இங்கு இருப்பவர்களை அழைத்து செல்லலாம் என்று எண்ணி இருந்தான். ஆனால் அது அவ்வளவு சுலபமில்லை என்பதை உடனே அங்கிருந்த இன்னொரு ஜெல்லி கூறியது.